வீடியோவில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ மகாபலிபுரம் வரைக்கும் அந்த சைடு போயிருக்கு. ஸோ திருக்கணக்குன்றம் அங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி புலிகேட், குட் மார்னிங், காலை வணக்கம். நம்ம பிறந்த நாள் முடிச்சுட்டு 3 நாள் கேப்புக்கு அப்புறம் வந்து வண்டி எடுக்கிறோம். ஸோ மணி கரெக்டாக 10:20 மார்னிங். இன்னொரு விஷயமும் நம்ம வண்டியில் பண்ணியிருக்கோம். என்னென்னா அது கிளச்சு வந்து மாற்றிருக்கோம். ஸோ மற்ற எதுவுமே மாற்றலை. இப்போதைக்கு கிளச்சு மட்டும் வேணும்ன்ட்டு கிளச்சு மட்டும் வந்து நம்ம மாற்றிருக்கோம் நம்ம வண்டியில். ஸோ அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, லேபரோடு சேர்த்து 11 வந்து ஆச்சு. ஸோ லேபர் வந்து நம்ம தெரிஞ்சான்னா, ஸோ சீட் பெல்ட் இங்கேருந்து நம்ம போட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ லேபரோடு சேர்த்து வந்து 11,000 ரூபா வந்து ஆச்சு. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஸ்டேரிங் பேக் இதெல்லாம் நிறையா வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நீடோ, நம்மளுக்கு என்ன அதை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்றதுனால போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம எடுத்திருக்கோம். எங்கன்னா நம்ம ஐனாவரம் கீழ்பாக் கார்டனில் இருந்து திருவான்மியூர் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 350 அமௌண்ட்டு ராப்பிடோவில் ஸோ காமிச்சிருக்கு. கிலோமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டிங்கில் வரும்ல பேஜ். ஸோ அந்த எண்டிங்கில் வந்து கிலோமீட்டர் பற்றி பேசுகிறோம். ஸோ அடுத்த ட்ரிப்பும் எடுத்துகிட்டு அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம எப்போவுமே நம்ம எப்படி சொல்லுவோன்னா, ஒன்று நம்ம இந்த ட்ரிப்பை முடிக்கும் போது அடுத்த ட்ரிப்பு எடுத்துகிட்டு அவன் முடிச்ச ட்ரிப்போட டீட்டெயில்ஸும் அடுத்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் வந்து பழக்கம். ஸோ அதேமாரி ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒயிட் ஷர்ட் வந்து போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான் பிரதர். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒயிட் ஷர்ட்டும் போடுவேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷர்ட்டு லைட் கலர் நிறையா நான் போடுவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி போடுவேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் நான் இருக்கிறத சொல்லிடுறேன். நான் நிறைய லைட் ஷர்ட் போடுவேன். அந்த லைட்டாக ஒயிட் மாதிரி இருக்க சாண்டலு. ஸோ இது மாதிரிலாம் போடுவேன். சம்டைம்ஸ் இது மாதிரி கலர் வந்து 1 or 2 டேஸில் வந்து நான் பிளாக் வந்து போடுவேன். ஸோ இதுதான் நீங்கள் சொன்னது, எதுவுமே தப்பு இல்லை, கரெக்டாக தான் சொன்னீங்க. ஸோ அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஸோ மற்றபடி என்னென்னா ட்ரிப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முடியும் போது பார்க்கலாம். வெற்றிகரமாக அந்த ஃபஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சுட்டு டீட்டெயில்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம் திருவான்மியூர். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, 350 ரூபா வந்து வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வந்து அந்த ட்ரிப்புக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம், எதனா வித்தியாசம் தெரியுதா பாருங்கள். முடி வெட்டியிருக்கேன், பிறந்தநாள் முடிஞ்சுது. என்ன ஆச்சு, பிறந்த நாளைக்குன்னா 1 வயசு எக்ஸ்ட்ரா கூடி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. முடியும் பியர்டாக வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சி பண்ண ஒரு விஷயம்னா இதுதான் பண்ணேன். அப்புறம் வந்து பர்த்டே ட்ரெஸ் சேர்த்து ஒரு 3 ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்து எனக்கு பிடிக்கும். என் வீட்டில் திட்டுவாங்க பிளாக் ஆகாதுன்ட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது, பிடிச்ச விஷயத்த தான் செஞ்சுட்டு வரேன். ஸோ அது மாதிரி பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு. எங்கள் சின்ன மாமா வந்து ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு கெசினோவிலேருந்து. ஸோ இதுதான் பர்த்டேக்கு நடந்தது. ஸோ என்னோடய ஸ்பெஷலான பர்சன் வந்து என்னோடய பர்த்டேயில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஸ்டோரி என்ன ப்ரோ ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க, நம்ம கதையை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். என் மூஞ்சி பார்க்க வேண்டாம், போர் அடிக்கணும்ல, எப்படியோ ஆப்வியஸாக போர் அடிச்சிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் நம்ம ரோட் வியூ பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ ஸ்டோரி சொன்னீங்க, ஸ்டோரி வந்து எதுவுமே சொல்லலையே ப்ரோ, யாருமே வந்து முன் வரலை. ஸோ நம்ம அருண் செல்வன் பிரதர் வந்து நம்ம துபாயிலேருந்து கத்தாரிலேருந்து வந்திருக்காரு. நம்மளுக்காக நம்ம சொன்னதை நினச்சி அவருக்கு ஒரு ஐடியா வச்சு ஒரு நம்பிக்கையில் வண்டி ஒன்று எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என் ஸ்டோரியை வந்து சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு. என் ஸ்டோரி நான் ஏன் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டா கிக் இருக்காதுல்ல, அந்த ஒரு ரீசனால தான். அப்படி ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு இல்லை. சரி, நம்ம ஒரு கொஞ்சம் மிடில் சொல்லாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் என் ஸ்டோரியை நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அருண் செல்வன் பிரதர், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ வண்டி எடுத்திருக்கீங்களா, புக் பண்ணியாச்சு, வண்டி இன்னும் வரல. ஸோ உங்கள் ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள். ஸோ மற்றபடி கிளச்சி மாற்றுனதில் இன்னொரு கோளாறு, ஸ்பீடோ மீட்டரும் நம்ம ஃபியூல் கேஜி மீட்டரும் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலைன்னா, அங்கே ஒரு சென்சார் ஒயர் ஒன்று வரும். ஸோ அதனால் வந்து அந்த ஒயர் வந்து விட்டு போயிடுச்சு. ஸோ எந்த மெக்கானிக் பண்ணாரோ அவர் தான் பண்ணணும். அந்த ஒரு சென்சார் நம்ம வந்து வாங்கணும் அந்த ஸ்பீடோ மீட்டருக்கு. ஸோ தெரிதுங்களா, வண்டி மூவ் ஆனாலும் ஃபியூல் இருக்குது. பட் அப்படி தான் இருக்குது. ஸோ நானாக மனக்கணக்கு வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். அப்படி ஓட்டுறது வந்து ரிஸ்க்கு. ஸோ அப்படி வந்து சஜஸ்டபுள் இல்லை. அப்படி பண்ணுறது வந்து நம்ம ஏதோ ஒரு கவனத்தில் விட்டோன்னா வண்டி வந்து வேலை காட்டிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. நான் பெரம்பூரில் பண்ணது. ஸோ பெரம்பூர் போகும்போது இன்றைக்கி எப்படியோ போவேன் அந்த சைடு, எப்படியோ ஒரு ட்ரிப்பு எதனா ஒன்று வரும்ல, ஸோ அங்கே போயிட்டு கையோட மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மனக்கணக்கில் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். தெரியுதுங்களா? ஃபியூல் கேஜும் ஸ்பீடோமீட்டரும் வந்து ஒர்க் ஆகலை, வண்டி ரன்னிங்கில் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சிட்டோம் 350 ராப்பிடோவில். ஸோ ரெண்டாவது ட்ரிப் வந்து டீசல் நேற்று போட்டேன். ஸோ இருந்தாலும் இன்னொரு 500 ரூபா போட்டுக்கலாம், பயமாக இருக்குது. நான் இந்த வண்டியில் வந்து பெட்ரோல் வண்டினா நம்ம வந்து பெட்ரோல் இல்லைன்னா கூட வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். வண்டி என்ன கூட டீசல் அப்படி இல்லை, இன்ஜெக்டர் லாக் ஆகும். ஸோ இன்ஜெக்டர் இதில் வந்து இப்போ நம்ம இண்டிகாலாம் இருந்தால் மேனுவல், ஃபஸ்ட்டு வந்து இண்டிகா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மேனுவல், அதெல்லாம் வந்து கையிலேயே பம்ப் பண்ணிடலாம். டீசல் எல்லாம் கூட பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். இதெல்லாம் இன்ஜெக்டர் ஆச்சுன்னா 3 இன்ஜெக்டரை கழட்டி அதை சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து போகிறது பெரிய வேலை அதெல்லாம். ஸோ அதனால் இந்த நான் வச்சுருக்க வண்டியை பற்றி, நான் எல்லா வண்டியும் பற்றி நான் மெக்கானிக்கும் இல்லை அப்படியும் இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் வச்சுருக்க வண்டியை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நான் எல்லாம் அனுபவிச்சது. ஸோ அதை வந்து வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக நான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து அப்புறம் போட்டுக்கலாம் அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் வேணாம். கையில் இருக்கும் போதே போட்டுருங்க. நம்ம ஒரு சோம்பேறித்தனத்துக்காக அது வந்து பெரிய செலவாக வந்து இட்டுன்னு போய் விடும். வண்டி ஜர்க்காய் ஓடுது, கிளச்சு புது கிளச்சு இல்லை. ஸோ அதே மாதிரி கீர் கேபிள் மாற்றணும் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சமாளித்து நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். 11:15 வந்து 11:15 வண்டி எடுத்துருக்கோம். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீசல் போட்டுடலாம். டீசல் போட்டுட்டு செகண்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ ரெண்டாவது ட்ரிப்பு முடிச்சிட்டோம், கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்னா 190 வந்து கிடச்சி, கஸ்டமர் பே பண்ணது 200. ஸோ கரெக்டாக நம்ம எங்கே சொல்கிறது, மவுண்ட் மெட்ரோ கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ அடுத்த ட்ரிப்பும் அசைன் ஆகிடுச்சு. வெட்டுவாங்கன்னு எங்கேயோ ட்ராப்பு 350 ரூபா ட்ரிப்பு. ஸோ அந்த ட்ரிப்புக்கு தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மற்றபடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா என்னன்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நம்ம ரேப்பிடோவில் நம்ம ஏரியா வந்து டிரைவிங் ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து எங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஊபர் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அந்த அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, 2 நாள் 3 நாள் முன்னாடி. ஸோ எங்கன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குல்ல, ஸோ இது செங்கல்பட்டு அந்த இடம், ஸோ அதேமாரி காஞ்சிபுரம் வரைக்கும் இது மாதிரி ஒரு 5-6 பிளேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெங்கே பண்ணியிருக்காங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். நான் பார்த்து ஆக்சுவலி நான் காலைல தான் செக் பண்ணேன். நான் இப்போ தான் வண்டி எடுக்கிறேன் 3 நாள் கழிச்சு. ஸோ அதனால் காலைல தான் செக் பண்ணது. ஸோ எந்தெந்த இடம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எந்தெந்த இடம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இது சேவ் பண்ணால் தான் எனக்கு வரும். ஒரு நிமிஷம். இல்லை மெசேஜ் வரும், எனக்கு சேவ் பண்ணால் தான் எனக்கு வரும். இது வந்துருக்கு 9444 கர்ணன் தானே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். எந்த ஊர் சார் நீங்கள்? அங்கே ஒருத்தநாடுங்களா? சரி. பழஞ்சூரில் சொந்தம் நிறையா இருக்குது. அப்படிங்களா? கண்டிப்பாக அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. என்ன கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தேன்னா, அவர் பழஞ்சூர் ஆக்சுவலி மாமா ஊர், இன்னொரு மாமா அக்கா வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் அந்த ஊர் பக்கமாக, அதனால் நம்பர் கொடுத்துட்டு போகிறாரு, ஃபோன் பண்ணுங்க வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டு. ஸோ இந்த ட்ரிப் வந்து நம்ம மவுண்ட் கிட்ட இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ அங்கேருந்து எடுத்தோம். ஸோ 305 அங்கேருந்து நம்ம நீலாங்கரை கிட்ட, நீலாங்கரை முன்னாடி ஒரு ஆர்கே மஹால் ஒன்று, ஒரு பெரிய மஹால் ஒன்று. ஸோ அங்கே தான் வந்து ட்ராப் முடிச்சிருக்கோம். சரியான வெயில் இருக்குதோ இல்லையோ, அனல் வந்து அடிச்சு தள்ளுது. அனல் பார்த்தாலே தள்ளும். வெயில் கூட பாய்க்கலாம், அனல் முடியலம்மா. ஸோ அது மாதிரி இருக்குது. 305. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா கம்மியாக தான் முடிச்சிருக்கோம். 190 ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு. ஸோ இப்போ ஒரு ட்ரிப்பு லாஸ்ட்டாக எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா 844. இந்த பாரு 844. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ ஸ்பீடோமீட்டர் ஓடல, இது ஒரு பயமாக இருக்குது எனக்கு.
ஏன்னா நம்ம டீசல் கால்குலேட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம், ஒரு மனக்கணக்கு மாதிரி. என்ன மனக்கணக்கோ அது வந்து என்ன கணக்காக இருந்தாலும் அது வந்து ஆபத்தான கணக்கு. ஸோ அதை நம்ம நம்பி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பெரம்பூர் போனால் தான் இந்த வேலைகள், ஏன்னா மற்றவங்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ ஒருத்தர் சொன்னார்னா நம்ம அவர்கிட்ட ஃபாலோ பண்ணால் அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ராபிடோவில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்கன்ட்டு. அதை வண்டியை ஓரம் கட்டிட்டு தான் என்னால் சொல்ல முடியும். அப்படியே ரோட பாருங்கள். கரெக்டாக நம்ம இப்போ எங்கே எப்படி போயிட்டுருக்கோம்னா திருவான்மியூர், அதாவது நீலாங்கரை பாலவாக்கம் திருவான்மியூர் நோக்கி வந்து வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு நிழலாக ஒரு இடம் எங்கன்னா நிறுத்தத்துக்கு பார்த்தா எங்கே மரத்தை வெட்டினா ஒரு மரம் இல்லை, ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு நிற்கிறதுக்கு வெயில் அடித்தாதான் நம்ம, நானே சொல்கிறேனே, நான் மட்டும் அப்படின்னு இல்லை, நானே அப்படி தான். ஸோ வெயில் அடிச்சா நான் நிற்கிறதுக்கு நான் பார்க்குறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். இதை பாருங்கள், ஒரு மரம் கூட இல்லை. மரம் இருக்குது ஏதோ ஒன்று, இதை பாருங்கள், ஏதோ ஒன்று 2 அப்படி நிற்குது. இருக்குது மெயின் ரோட்டில் சொல்கிறேன், மரங்கள் இருக்குது, மரமே இல்லையா ப்ரோ அப்படின்லாம் இல்லை. எங்கே தேவையோ அங்கே இல்லை. வீட்டில் இருக்குது அதெல்லாம் ஓகே, ஒரு நிழலுக்கு ஒதுங்க. என்னதான் ஏசி வந்தாலும் சுக்கு அந்த ஹீட் வந்து கன்சியூம் அப்சர்வ் ஆகும்ல. இப்போ பாருங்கள், எல்லாம் உள்ளே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அந்த பங்களோ அப்படி இருக்குது, இந்த பங்களாலாம் இருக்குல்ல, அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வெயிலில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நோட்டீஸ் பண்ணது இன்றைக்கி தான் நான் பண்ணேன் உண்மையாகவே. ஸோ பார்த்த உடனே சரி நம்ம கம்யூனிட்டியில் இருக்க ஆளுங்க வந்து நம்ம ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியலாம், நீங்கள் சொல்லுவீங்களா, அது மாதிரி தான் நான் உங்களுக்கு லாரி வண்டியை ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ வண்டி அங்கே ஓரம்பட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது முன்னாடி. ஸோ அங்கே வண்டியை போட்டுட்டு குரோமோ ஆமாம் குரோமோ இங்கே தான், இங்கே அந்த இது இருக்குல்ல, பிளேனர் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து நம்ம அங்கே கூட இல்லை போல் இருக்கப்பா, ஃபுல்லாகவே சரியான. இங்கே கூட இல்லையே, எங்கே நிறுத்துவேன் நான், ஆல்ரெடி ஆக்குப்பைடு இருக்கிற இடம்லாம். அங்கே ஒரு கரண்ட்டு கம்பி ஒன்று இருக்குது. ஸோ அது கீழே இப்படி போட்டுடலாம் கொஞ்சம் நிழலுக்காக. இப்படி போட்டுட்டு போகுது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா ட்ரிப்பு போட்டான். வீடியோ ஒன்று வரும் ராபிடோவில். ஸோ அந்த வீடியோவோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சொல்லலாம் தான் நினச்சேன், ட்ரிப்பு விழுந்துச்சு. ஸோ எங்கேருந்து வந்தோம், நீலாங்கரை. ஸோ நீலாங்கரைக்கே தான் யூட்டர்ன் போட்டுட்டு நீலாங்கரைக்கே தான் நம்ம இப்போ போகணும். ஸோ போய் பிக் பண்ணிட்டு எக்மோர் ட்ராப்பு. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ட்ரிப்பு வந்து முடித்தேன். 361 இருக்குல்ல, இந்த ட்ரிப்பு வந்து 19 கிலோமீட்ரு, அதாவது 20 கிலோமீட்ரு, அது 19 கிலோமீட்டர். ஆமாம் 19 கிலோமீட்டரு. ஸோ 361 கஸ்டமர் பே பண்ணது நம்மளுக்கு 400 ரூபா பே பண்ணாங்க. இதுலேயே வந்து 333. இப்போ வந்து இதில் வந்து எக்மோர்லேருந்து நம்ம மாதாவரம். ஸோ 350 ரூபா வந்து கஸ்டமர் பே பண்ணாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ, 5 ட்ரிப்பு 1538 கிலோமீட்டர். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா கரெக்டாக 60 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம் காலையிலேருந்து. அவ்வளோதானா, டீசல் போட்டு 60 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வந்து காலையிலேருந்து ஓட்டியிருக்கோம். ஸோ எக்ஸ்டெண்டட் ஏரியா அப்படின்னா அது சொல்லிடுறேன். ஸோ இந்தந்த ஏரியாலாம் வந்து ராபிடோவில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ மகாபலிபுரம் வரைக்கும் அந்த சைடு போயிருக்கு. ஸோ திருக்கணக்குன்றம் அங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி புலிகேட் நம்ம ரெடில்ஸ் தாண்டி அது வரைக்கும். ஸோ பெரியபாளையம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போனால் ட்ரிப்ஸ் வந்து இருக்காது, அவுட் ஆஃப் ஆர்டர். நம்ம பாருங்கள், பெரியபாளையம், புலிகேட், சென்னை, மகாபலிபுரம், திருக்கலைக்குன்றம், சுங்கச்சா சம்திங், அதுதான் அந்த ஏரியா. மொத்தம் வந்து ஒரு 6 இடம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் போனால் அங்கே வந்து ட்ரிப்பே கிடைக்காது. ஸோ ட்ரிப்பும் புக் பண்ண முடியாது, நம்ம நார்மலாக கஸ்டமரே புக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி சொல்ல வேண்டியது இது மட்டும்தான். அப்புறம் இன்னொரு நம்ம ராபிடோ டிரைவர்ஸ் பைக்கோ டாக்ஸியோ ஸோ எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்டாக வந்து ஓட்டுறவங்க தெரிஞ்சிருக்கும். நான் லேட்டாக சொல்கிறேன், பட் இருந்தாலும் என்னென்னா ராம்ஸ் டீ தெரியும்ல, ஃப்ரான்ச்சைஸ். நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ சாய்வாலா, டீ பாய், அது மாதிரி வந்து ராம்ஸ் டீன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல.
ஸோ அங்கே வந்து ரேப்பிட்டோ யார் ஓட்டுறீங்களோ, பைக்கோ காரோ ஆட்டோவோ, ஸோ அவங்களுக்கு டீ வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அங்கே ஒரு வெளியே பார்கோடு வச்சுருப்பாங்க. ஸோ அது உள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த டீக்கான ப்ராசஸ் வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த டீ குடிக்கும் போது அவங்களுக்கு அது எப்படி என்னன்னு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராம்ஸ் டீயில் வந்து ரேப்பிட்டோ டிரைவருக்கு டீ வந்து ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம ரேப்பிட்டோ கேபுக்கு ஆட்டோ பைக் தெரியல எனக்கு. ஸோ கேபுக்கு ரூட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ பெரியபாளையம்லாம் வந்து ரேப்பிட்டோ வந்து ஸோ இங்கேருந்து போயிடுவோம் புக் பண்ண சில போகிறது கூட எனக்கு டவுட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து ரேப்பிட்டோவில் போனது இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிட்டி. ஸோ சிட்டிக்குள்ளே மட்டும் தான் நம்ம ஓட்டுற மாதிரி ரேப்பிட்டோ இருந்துச்சு. ஸோ இப்போது ஒரு 6 இடம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. புலிகேட் வந்து தெரிஞ்சிருக்கும், புலிகேட் பீச். ஸோ அதெல்லாம் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம். ஸோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம முடிச்சிருக்கோம் 1538 முடிச்சிருக்கோம். 5 ட்ரிப்பு மொத்தம் 80 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ மற்றபடி ஒரு லஞ்ச் சாப்பிடல. ஸோ 500 காட்டுப்பாக்கம் லஞ்சு சாப்பிட்ணும். ஸோ லஞ்சு சாப்பிட்டு மற்ற வேலைகளை வந்து பார்க்கலாம். லஞ்சு சாப்பிட்டு அடுத்த ட்ரிப் எடுத்து முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து திருப்பி பேசுகிறேன். 331 330 per ecco. 330 per ecco. Hai metti ஸோ நம்ம நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு பேக் டு பேக் 2 ட்ரிப்பு முடிச்சிட்டேன். அடுத்தடுத்த ட்ரிப்பு வந்துச்சு. ஸோ 4:25க்கு ஒரு ட்ரிப்பு ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ 4:25க்கு எவ்வளோ அமௌண்ட்டுனா 308. ஒரு நிமிஷம், 308. இது வந்து கேப் ப்ரியாரிட்டி. அண்ணா நகர்லேருந்து நம்ம இது மெரினா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். 308 வந்து அமௌண்ட் வந்துருந்துச்சு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது வந்து 308. நம்மளுக்கு கஸ்டமர் பே பண்ணது 310 ஐ திங்க். ஸோ 310 ரூபா பே பண்ணாங்க. ஸோ இதிலே வந்து அடுத்த ட்ரிப்பு வந்து நம்ம அதே ராய்பேட்டா பீச், ராய்பேட்டா அங்கேருந்து நம்ம பெரம்பூருக்கு எடுத்தோம், அகரமுக்கு 331. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 350. ஸோ இதில் டிப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக மணி 6:07 2307 ரூபா வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் முடிக்கணும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகலன்னு சொன்னால அந்த வயரிங் பார்த்துட்டு கையோட கிளம்பல. இங்கே தான் இருக்குது கடை. ஸோ திருப்பி வர முடியுமான்னு தெரில. அதனால் இப்போ கையோடு போய் பார்த்துட்டு அதை வேலையை முடிச்சுட்டு திருப்பி ட்ரிப்புக்கு கிளம்பிடலாம். ஸோ வயரிங் பண்ணுற இடத்துல பார்க்கலாம் வீடியோ எடுக்க முடியுதான்னு. வீடியோ எடுத்தால் அந்த வீடியோ இதில் இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள் என்ன வயரிங் சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்யூட் வேறு எதுவும் இல்லை. ட்ரிப்பை முடிக்கணும், வயரிங் முடிக்கணும், இன்றைக்கி டார்கெட்டை முடிக்கணும். அதுதான் இன்றைக்கி இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். வயரிங் பண்ண போனால் கடை வந்து மூடி இருக்குது. என் நேரம் கெட்ட நேரமோ என்னன்னு தெரில, கருமம். அதுக்குன்னு போயிட்டு 4 மணி நேரம் சுற்றிட்டு வந்தால் ஒயரிங் கடை வந்து மூடி போயிருக்கு. நம்ம ஏரியாவுக்கு தான் போய்ட்டு சும்மா போவேன். நான் ட்ரிப்பை முடிக்கணும். டீ சாப்பிடலான்னு பார்த்தா வண்டி நிறுத்த முடியல. இந்த அகரம் சைட்லேருந்து வந்து இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வந்தீங்கன்னா தெரியும். சின்ன ரோடாக பாருங்க. இந்த ஒரு காரு எதிர்க்க ஒரு கார் வந்தால் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான். ஒரு டீ குடிக்கணும், இல்லைனா ஒரு ஐஸ்கிரீம். இந்த சாஃப்ட் டீ நல்லாயிருக்கும். பெரம்பூரில் அந்த சர்ச் பக்கத்தில் பெரம்பூர் சர்ச்சுன்னு சொல்லுவோம். அங்கே வந்து சாஃப்ட் டீனா அந்த கோன் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும். இல்லை டீ இல்லை அது எல்லாம் சாப்பிட்டாதான் எல்லாம் வேலையாக இல்லை. தூக்கம் வருது எனக்கு, கொட்டாயிட்டு. அதுக்காக வச்சு நான் ஒரு டீயோ ஒரு ஐஸ்கிரீமோ போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ பெரம்பூர் வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் எனக்கு. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா பாட்டி வீடெலாம் இங்கே தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒன்று. அம்மா வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ 2வது விஷயம், நான் இங்கே வந்து 11th 12th டியூஷன் படித்தேன். நான் இருந்தது ஐநாவரம். ஸோ இந்த டியூஷன் வந்து ஒரு கேங்கே வந்து நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. பசங்க கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகி டியூஷன் வரவும் இல்லையா, பசங்க கூட பேசுறது டெய்லியே வரும். ஸோ அது ஒரு டைம். ஸோ டைம்னா என்ன, ரொம்ப நாள் அப்படி எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் வயசில் ஆகலைங்க. சொல்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி 2018 2018
16, 17 இங்கே தான் வந்து டியூஷன் படித்தோம். 11th 12th மாருது டியூஷன் சொல்லிட்டு பெரம்பூரில் சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து டியூஷன் படித்து முடித்தோம். ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷலான பிளேஸு. அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெரம்பூரில் வந்து இப்போ இருக்காங்க. ஃபஸ்ட்லாம் யாரும் இல்லை. ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அந்த டியூஷனால் ஏற்பட்டு இப்போ இங்கே ஒரு சரௌண்டிங் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜாலி கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியிருந்தேன்னா இந்த டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகி சாவடிக்க ஆரம்பிச்சிச்சு. 20 ஸ்பீடாமீட்டர் கரண்ட் 20-40ன்றது ஹை ஸ்பீடு. இந்த டிராஃபிக்கில் நம்மளால் 40 ஓட்டுறதுலாம் வந்து ரேரான விஷயம். 20-30 தான். அப்படியே கிளச்சில் காலை வச்சு கால்னா போது தெரில. ஸோ அது மாதிரி தான் ஓட்டின்னு இருக்கும். டீசல் வண்டி ஏன் அவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு தெரியல. பெட்ரோல் வண்டி நான் ஓட்டியிருக்கேன். பெட்ரோல் வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், கிளச்சு அதுலேயும் வலிக்கும், பட் கால் வச்சா புஷ்ஷுன்னு உள்ளே போகும். ஸோ வந்து அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். டீசல் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கல் மாதிரி இருக்கும். மெரிக்குமோ தெரியாது. நம்ம டிராஃபிக்கில் கிளச்சு பிடிச்சி ஓட்டுறோம்ல, அப்போ சரியான வலி இருக்கும். நமக்கு பார்த்து கிளச்சு மாற்றி எனக்கு சொல்கிறேன், கிளச்சு சரியில்லைல்ல 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் என் கால் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டோம் பெரம்பூர் பார்க்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு 2 மாதம் 3 மாதம் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட் கடைக்கு வந்துட்டோம். எங்கே இல்லை சாஃப்ட் கடை காட்ட முடியாது. ஜங்ஷனான இடம் அது. இந்த காரே வேறு இடத்துல நிறுத்திட்டு ஒரு 100 மீட்டர் தள்ளி நிறுத்திட்டு நடந்து போய் தான் நான் வாங்கணும். ரத்னா ஸ்டோர்ஸ் கிட்ட தான் அந்த சாஃப்டி கடை வந்து இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப்பை எடுத்து முடிச்சுட்டு வரேன். மணி கரெக்டாக 10:52 சென்ட்ரலில் இருக்கோம். 2 ட்ரிப் வந்து மடமடன்னு முடிச்சிட்டோம். நம்ம ராமபுரம் ட்ரிப்ளிக்கிலேருந்து ராமபுரம் ப்ரியாரிட்டி ட்ரிப்பு 335. ஸோ அது தாண்டி நம்ம ஜாஃபர் கான்பேட்லேருந்து சென்ட்ரலு 260. ஸோ 2 ட்ரிப் முடிச்சிருக்கோம். 3318 ரூபா. 10:59. எவ்வளோ நேரம் ஆன்லைன் இருந்திருக்குன்னா 9 எவ்வளோ வாய் வளருது. எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கோன்னா 9.5 மணி நேரம் வந்து ஆன்லைனில் வந்து இருந்திருக்கோம். அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட்டிங். ஸோ டிமாண்ட் எதுவும் ரேப்பிட்டோவில் இல்லை. பட் இது மாதிரி தான் ட்ரிப்பு வருது. 110 ரூபா 100 ரூபா தான் வருது. ஸோ இப்படின்னு தான் நான் எடுக்க மாட்டேன். ஸோ பார்க்கலாம். இங்கேருந்து ஏதாவது வீட்டுக்கிட்ட ஏதாவது ட்ரிப் வந்தால் நம்ம அதோட முடிச்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் தூரமாக வருது. துறைப்பாக்கம் அங்கெல்லாம் லாக் ஆகிடுச்சுன்னா கஷ்டம், நம்ம போயிட்டு வர முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து எடுக்கலை. மற்றபடி எடுக்கக்கூடாதுன்னா இல்லை, எடுத்துட்டா நம்மளால் வந்து வீட்டுக்கு போக முடியாது. ஸோ அங்கேருந்து எம்டியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு லாஸ். அந்த ட்ரிப்பு போயுமே நம்மளுக்கு அது லாபம் இல்லாததுனால தான். ஏதோ ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் போகுது, ஏதோ ட்ரெயின் வந்திருக்கு, ரஷ்ஷாக இருக்குது இந்த டைமில். வேறு 110 ரூபா 100 ரூபா இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து லோக்கல் ஸ்டேஷனு. நம்ம கஸ்டமர் இறக்கி விட்டு வந்து ஊருக்கு போகிற ட்ரெயின், அதாவது பேசஞ்சர் ட்ரெயின். இது வந்து சபர்பன் ட்ரெயின், அதாவது லோக்கல் ட்ரெயின் சொல்லுவோம்ல. ஸோ சிட்டிக்குள்ளே ஓடுற ட்ரெயின் வந்து சபர்பன்னு, வெளியூர் போகிறது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி தான் ட்ரிப்புங்க வந்து வந்துட்டுருக்கு. 100 ரூபா 200 ரூபா. இந்த ஆலந்தூர் வந்திருக்கு. ஸோ ஆலந்தூர் போகலாமா வேணாமா எனக்கு இதே டவுட்டாக இருக்குது. இதே பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆலந்தூர் எங்கேயும் இருக்குது. சிக்கணும்னா சின்ன பின்னமாயிடும். அது மாதிரி வந்து போயிடலாம். அங்கேருந்து வரலன்னா ஒன்று ரெஸ்ட் எடுத்து தூங்கிடணும், இல்லை நான் வீட்டுக்கு போகணுன்னா அது வந்து நம்மளுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நிறைய வாட்டி எம்டியாக வந்திருப்பேன், உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள். ஸோ இது மாதிரி வருது. ஸோ பார்க்குறேன், வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் ட்ரிப்பு. அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். பார்க்குறேன், இன்னும் 2 ட்ரிப் பார்க்குறேன். இல்லைனா அவனை எதனா ஒன்று எடுத்துகிட்டு தான் போகணும். எங்கேருந்து நம்ம போகிறோம் 300 ரூபா வருது. அமௌண்ட் அதிகமாக வருது, பட் எடுக்கிறதுக்கு தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது மட்டும்தான். சரி பார்க்கலாம், வரட்டும், வர ட்ரிப்பு வரட்டும். நம்ம யோசித்து என்ன எடுக்கிறதா வேணாமா வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரேப்பிடோவில் கொஞ்சம் மட்டமாக வருது. ஆலப்பாக்கம் 315, ஐயப்பந்தாங்கல் 400 ரூபா ட்ரிப்பு. இதெல்லாம் 315 ரூபா வந்துன்னு. சரி பார்க்கலாம், ட்ரிப் வரட்டும். என்ன ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறனா இல்லை ட்ரிப்பான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதற்கு ஸ்டே டியூன். திருப்பி சென்ட்ரல்குள்ளே தான் போகிறேன், வெளியே இடம் இல்லை. ஸோ அதனால் உள்ளே போய் பார்த்துக்கலாம். முடிச்சுட்டு வரேன்.
மணி கரெக்டாக 11:30. நம்ம ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஏரியா கிட்ட வந்தாச்சு. லாஸ்ட் ட்ரிப் வந்து சென்ட்ரல்லேருந்து நம்ம அயனாவரம் தான் எடுத்தோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து 191. என் கஸ்டமர் பே பண்ணது 200 வந்து பே பண்ணாங்க. ஸோ இதை தவிர்த்து என்ன ட்ரிப்னா ரேப்பிடோவில் போனால் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா 3318. ஸோ அது ஒரு 200னா 3500 பெரிய ஒரு ரா கேஷ் இன்சென்டிவ் இருக்குது. இதில் இன்சென்டிவ்னா ஒரு 180 ரூபா இருக்கும். ஸோ இன்சென்டிவ் சேர்த்து 3500. ஸோ டிப்பு பார்த்தீங்கன்னா டிப்பு மட்டுமே ஒரு எனக்கு ஒரு 250. ஸோ 3750 இன்சென்டிவ் டிப்பு எல்லாம் சேர்த்து 3750. இந்த டீசல் எவ்வளோ பிடிச்சிச்சுன்னா, ஸோ டீசல் 1300 வந்து டீசல் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே கேல்குலேட்டர் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டிப்பு இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து தான் போடுறேன். ஸோ 3750 மைனஸ் ரேப்பிடோ ரீசார்ஜ் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த 20,000 ரூபாய் ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கோம். 10,000 ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அதை கவுண்ட் பண்ணலாம். அது என்னைக்கு நம்ம கட்டுறோமோ அப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1300 ரூபாய் வந்து டீசல் போட்டுக்கலாம். ஸோ 2450 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2400 ரூபானே வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கான இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து 2400 ரூபா வந்து நெட்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் 3 ரூபா வந்து நெட்டு வச்சேன். 2400 ரூபா தான் ஆச்சு. ஸோ நடுவில் கொஞ்ச நேரம் வந்து ட்ரிப்பு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து அந்த இது வந்து எடுக்க முடியல. ஸோ ஓகே, இதுவும் 2400 வந்து டீசெண்டான அமௌண்ட் தான், நாட் பேட். ஸோ நான் இப்போது நம்ம குரூப்பில் வந்து ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி போட்டுடுறேன். ஸோ மற்றபடி என்னென்னா இன்றைக்கி என்னென்ன பேசணும், எதை பற்றி பேசணுன்னா, அதே நிமிஷம் கேமரா வச்சுக்கிறேன். வந்துச்சா? ஸோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேசணும், இன்றைக்கி எதை பற்றி பேசணுன்னா, வண்டி வந்து கிளச் சர்வீஸ் பண்ணேன். கிளச் வந்து மாற்றணும், சரிங்களா? அதுக்கு மட்டுமே வந்து ஏதோ போட்டுக்கிறாங்களே, ஏதோ பந்தல் போட்டுக்கிறாங்களே, நம்ம ஏரியாவில் சுற்றின்னு போகணும். ஸோ இன்னைக்கு என்னென்ன எதை பற்றி பேசணுன்னா, நம்ம கிளச்சு மாற்றணும் சொல்லியிருந்தேன். என் பர்த்டே அன்றைக்கி தான் போய் கிளச்சு மாற்றிட்டு வந்தேன். ஸோ 11,000 ரூபா வந்து கிளச்சு லேபரோடு சேர்த்து வந்துச்சு. ஸோ ஆயில் சர்வீஸும் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே சேர்த்து எனக்கு வந்தது வந்து 11 வந்து ஆயில் சர்வீஸ், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, அப்புறம் கிளச் வாங்கியிருந்தேன். ஸோ கிளச் செட்டு வாங்கியிருந்தோம், அப்புறம் லேபர் எல்லாமே சேர்த்து 11,500 வந்து வந்துச்சு. ஸோ இது ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். அப்புறம் வந்து ரூட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. சென்னை அவுட்டர்லேயும் கொஞ்சம் போல், பெரியபாளையம் அந்த சைடு செங்கல்பேட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், ஸோ அது மாதிரி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருந்தேன், ரீசார்ஜ் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்றைக்கி 2 விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்று அந்த ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அது ஒன்று. ஸோ இன்னொன்று நம்ம கிளச்சு நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ வந்து 3 நாள் கழிச்சு வருது. இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நான் போடுவேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தது, உங்களுக்கே தெரியும், எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மற்றபடி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ சைன் ஆஃப் பண்ணிடுறேன். சைன் ஆஃப் மீன்ஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி 2400 நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல நாளோட ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஸ்டே டியூன், நாளைக்கு வந்து பார்க்குறேன். நன்றி, பாய்.